அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மனிதர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? பட் கண்டிப்பா அப்படி கிடையாது. இஸ்லாம் நமக்கு 3 விஷயங்களை கற்றுத்தருது. இந்த 3 விஷயங்கள் நம்ம இறந்த பிறகும் மறுமை நாள் வரையிலும் நமக்கு இதனுடைய நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதை இன்னைக்கு என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்றுவிடும். அந்த 3 என்னென்னா, முதலாவது நிலையான அருட்கொடை, இரண்டாவது பயன் பெறப்படும் கல்வி, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பயன் பெறப்படும் கல்வி, மூன்றாவது அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தைகள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவிடப்பட்டிருக்கு. இதனுடைய தெளிவான முழு விளக்கம், ஏன்னா நம்ம நினைப்போம் இல்லைங்களா, யா அல்லாஹ் ஏதாவது ஒரு நல்ல அமல்கள் நம்ம செய்யணும், செஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு இந்த ஹதீஸ் மிகவும் நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஹதீஸா இருக்கும் நம்புறேன். நம்ம என்னென்ன அமல்கள் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நாளை மறுமை வரை நீடிச்சு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவான உரையா நான் இன்ஷால்லா போட்டிருக்கேன். கீழே இருக்க அந்த ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்த்து அதன் மூலியம் பலன் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.